ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப இந்த காயின் உண்மையிலேயே ஸ்கேம் தானான்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினா என்னது, இதுல பிளே டு ஏர்ன் கான்செப்ட்ல காயின்ஸை எப்படி மைன் பண்ண முடியும், இந்த காயினோட எக்கோ சிஸ்டம்ல என்ன அட்வான்டேஜ் இருக்கு, இந்த காயின் லிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத அனாலிசிஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த காயின் ஸ்கேமா இல்லையான்னு கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். ஸோ இதை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினா என்னது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாட் காயின் ரீசெண்டா லான்ச் ஆச்சு. அதாவது வெப்3 கேமிங் பிளாட்ஃபார்மை டெலிகிராமோட இன்டிகிரேட் பண்ணாங்க. அதே மாதிரி கான்செப்ட் தான் டெலிகிராம்ல ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிளே டு ஏர்ன் மொபைல் கேமிங் கான்செப்ட் தான் இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட்டுமே. டான் பிளாக் செயின் நெட்வொர்க்ல இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினை பில்ட் பண்ணிருக்காங்க. நாட் காயின் எப்படி ஃபெமிலியர் ஆச்சு, எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஆச்சோ அதே விஷயத்தை தான் இந்த காயினுக்குமே இந்த டீம் ஃபாலோ பண்றாங்க. ரெண்டாவது, இந்த காயினை எப்படி மைன் பண்றது? இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா தான் இந்த கதையில ஒரு ட்விஸ்டே வரப்போகுது. அதுக்காக வெயிட் பண்ணுங்க. சரி, எப்படி மைண்ட் பண்றதுன்னு சொல்றேன். இவங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட் மூலியமா அபிஷியல் வெப்சைட்குள்ள போனதுக்கு அப்புறமா பிளே நவுன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா இவங்களுடைய டெலிகிராம் சேனல் ஓபன் ஆயிட்டு கீழே ஸ்டார்ட்ன்ற பட்டன் இருக்கா, அதை நீங்க கிளிக் பண்ணாலே ஒரு வெப் ஆப் ஓபன் ஆகும். அது மூலியமா இவங்களுடைய பிக்சரை நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு அந்த காயின் மைன் ஆகிக்கிட்டே இருக்கும். மேல உங்களுக்கு எவ்வளவு காயின் மைன் ஆயிருக்குன்னு காமிக்கிறாங்க இல்லையா, அந்த கவுண்ட் முக்கியம் இல்ல, அதுக்கும் மேல ப்ராஃபிட் பெர் ஹவர்னு கவுண்ட் காமிக்கிறாங்க இல்லையா, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்ற விஷயத்தை நான் போக போக சொல்றேன். நீங்க டேப் பண்றது மட்டும் இல்லாம மோர் காயினை ஏர்ன் பண்ணணும்னா அதுக்கு 3 வழிகள் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ரெஃபரல் மூலியமா மோர் காயின்ஸை ஏர்ன் பண்ண முடியும். ரெண்டாவது, டெய்லியுமே ஒரு சில கோட்ஸை என்டர் பண்ணும்போது நிறைய காயின்ஸை மைன் பண்ண முடியும். அட் லாஸ்டா இவங்களுடைய கார்ட்ஸை உங்க காயினை வச்சு நீங்க பை பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால அதிகமான காயினை ஈஸியாவே மைன் பண்ண முடியுமா. இந்த காயினோட அட்வான்டேஜ் கடைசியா இந்த நல்ல விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முக்கியமான ட்விஸ்டுக்குள்ள போவோம். ஸோ அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு தேவையான ட்ரெண்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் இவங்க கிட்ட சூப்பரா இருக்கு. யூடியூப்ல மட்டும் 20 மில்லியன்ஸ்க்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. ஆல்சோ அபிஷியல் எக்ஸ் அக்கௌண்ட்ல ஷார்ட் டேர்ம்லயே 8 மில்லியன் பிளஸ் ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணிருக்காங்க. முக்கியமா இவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல நியூ யூசர்னு பார்த்தோம்னா 100 மில்லியன் கிட்ட இருக்கு. ஸோ என்கேஜ்மெண்ட் அண்ட் ட்ரெண்ட் இவங்களுக்கு வேற லெவல்ல இருக்கு. இப்போதான் இந்த கதையிலே ஒரு ட்விஸ்ட் வருது. இந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட் சூப்பரா இருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஷார்ட் டேர்ம்லேயே வந்திருக்காங்கன்னா அந்த யூசர் எல்லாருமே இந்த காயின்ல இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களால ரியலைஸே பண்ண முடியாத ஹியூஜ் ப்ராஃபிட் இந்த காயின் நமக்கு கொடுத்துரும். அதனால தான் நம்ம அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய காயின்ஸை மைன் பண்றோம் அப்படின்றது தான் ஒரே ஒரு மெயின் கோலா இருக்கும். அப்படிப்பட்ட ஹியூஜ் ப்ராஃபிட் இந்த காயின்ல இருந்து கிடைக்கணும்னா ஒரு 3 ப்ராப்ளம் ஆர் தடைகளை தாண்டி இந்த காயின் வந்தால் அது பாசிபிள். அதுல ஃபர்ஸ்ட், காயினோட ரேஷியோ. நான் 2வது பாயிண்ட்ல சொன்னேன் இல்லையா, இந்த காயினை மைன் பண்ற கவுண்ட் முக்கியம் இல்ல, அதுக்கு மேல வர்ற பெர் ஹவர் ப்ராஃபிட் தான் முக்கியம்னு. ஸோ அந்த ப்ராஃபிட்டுக்கு கீழே எவ்வளவு கவுண்ட் இப்போதைக்கு காட்டுறாங்களோ அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காயின் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ரேஷியோஸ்ல உங்களுக்கு எவ்வளவு காயின் கிடைக்க போகுதுன்றது தான் ஒரு மெயின் பாயிண்டே. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஃபிட் பெர் ஹவர்ல ஒரு 1000 இருக்கு கவுண்ட்னா மேபி இவங்க 1000க்கு நாங்க 0.5 அப்படின்ற காயின் தான் தருவோன்ற ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா மேபி இப்போ நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த காயின்ஸை மைன் பண்ணி வெளியே எடுக்கிறது நீங்க எதிர்பார்க்கிற ப்ராஃபிட்டை தராம கூட போகலாம். இல்ல ஒருவேளை ரேஷியோவை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அதிகமான ரியல் வேல்யூபிள் காயினை கொடுத்துட்டு அன்லாக் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு இனிஷியலா அந்த காயினுடைய கவுண்டை மேபி கம்மியா தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1000 காயின்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா அதுல இனிஷியலா இப்போ உங்களால 10 காயின்ஸை மட்டும் தான் செல் பண்ண முடியும். அண்ட் குறிப்பிட்ட பீரியட்ஸ் வரும்போது தான் உங்களுடைய காயின் அன்லாக் ஆகும். அப்போ நீங்க செல் பண்ணிக்கலாம் அப்படின்ற பாயிண்டை கொண்டு வந்தாங்கன்னா அந்த காயினோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். நல்லா இல்லைன்னா ரிலீஸ் ஆகும்போது பிரைஸ் பீக்குக்கு போனா கூட ஃபியூச்சர்ல அந்த காயின் அன்வேல்யூபிளா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஃபியூச்சர் தான் இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இவங்களுடைய ஒரு ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி காயின்ஸை மைன் பண்றோம், வெப்3 கேமை பிளே பண்றோம்னா அதுல நம்மளுடைய டேட்டா எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா பிரைவசியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. இவங்களுடைய டேட்டா யாரு, இவங்க பேக்ரவுண்ட் டீம் யாரு அப்படின்ற விஷயத்தை அனாலிசிஸ் பண்ணோம்னா சோஷியல் மீடியால அந்த அளவுக்கு பெரிய டேட்டாலாம் கிடைக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா நானுமே அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இவங்களுடைய டொமைன் நேம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஃபேக்டரா கன்சிடர் பண்ணிட்டு ஹூ இஸ் வெப்சைட்ல இந்த டொமைனை யார் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம்னா ரஷ்யான்னு காமிக்குது. ஆனா ரஷ்யாவோட லா என்னதுன்னா அந்த கண்ட்ரில வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாரும் அவங்க கஸ்டமர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு அவங்க கண்ட்ரியோட கவர்மெண்ட்டுக்கே கொடுக்கணும் அப்படின்றது தான். அப்ப கிராஸ் பார்டர்ல இருக்கிற நம்மளுடைய டேட்டா அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னா அது நமக்கு பிரைவசியா இருக்குமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த காயின் இப்ப இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுறதும்
வைக்கிறதும் வேற லெவல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வைக்கிறதும் எதனாலனா ரீசெண்டா நாட் காயின் லான்ச் ஆயிட்டு சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா இதே கான்செப்ட்ல தானே இந்த காயினும் இருக்கு. அப்ப இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் நமக்கு பெரிய லெவல்ல ப்ராஃபிட் தரும் இல்லையா, சக்சஸ் ஆகும் இல்லையா அப்படின்றத நாட் காயினை பேஸ் பண்ணி மட்டும் நம்புறாங்க. அது முழுக்க முழுக்க கிரிப்டோ கரன்சில தப்பு. பிகாஸ் நாட் காயினுடைய ஃபண்டமெண்டல்ஸ் வேற, ஹாம்ஸ்டர் காயினுடைய ஃபண்டமெண்டல்ஸ் வேறையா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாட் காயினுக்கு ஒயிட் பேப்பர் மட்டும் 126 பேஜுக்கு இருக்கு. ஓபன் பண்ணி படிச்சா இந்த காயினுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் இந்த லிஸ்ட் ஆயிரும், நாளைக்கு லிஸ்ட் ஆயிரும், அடுத்த மாசம் ஜூலைக்குள்ள லிஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல ஒயிட் பேப்பர் படிப்போம்னு ஓபன் பண்ணி பார்த்தா கமிங் சூன் போட்டிருக்கு, கிளிக் பண்ணா எரர்னு வருது. அப்ப இந்த காயின் எதுக்காக உருவாக்கி இருக்காங்க, இதனுடைய மிஷன் தான் என்னது, யூட்டிலிட்டி தான் என்னதுன்னு தெரிஞ்சுக்காமையே இந்த காயின் நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா அது முழுக்க முழுக்க வேஸ்ட்ன்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலா தோணுது. ஆனா ரீசெண்டா கூட இவங்களை பேஸ் பண்ணி என்ன ஒரு ஃபேக்டர் நெகட்டிவா போகுதுன்னா, டிக்டாக்ல ஒரு சில பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி டெக்னிக்கல் ப்ராப்ளம் வருதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். இவங்களுடைய டெவலப்பர் டீம் யாருன்றத இதுவரைக்கும் இன்ஃபர்மேஷனை மறைச்சே வச்சிருக்காங்க, வெளிப்படையா இன்னும் சொல்லல. நல்ல கம்பெனி, நல்ல டெவலப்பர், நல்ல காயின்ஸா இருந்தா ஏன் டெவலப்பருடைய நேமையோ இன்ஃபர்மேஷனையோ வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்றதும், இவங்களுடைய பேஜஸ்ல இவங்க போடுற இமேஜஸ் எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டடாவே இருக்கு. முக்கியமா ரிப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அதுல போய் பாத்தீங்கன்னா குட், ஸ்வீட், ஓகேன்னு பண்றதுமே ஒரு பாட் ரிப்ளை பண்ற மாதிரியே இருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி ரியல் பர்சன் இருக்காங்களா இல்லையான்றதே இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறிதான். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இந்த காயின் லிஸ்ட் ஆகுமா ஆகாதா, நம்மள வித்ட்ராவல் பண்ண விடுவாங்களா மாட்டாங்களான்றது தான். இந்த காயின் எப்போ லிஸ்ட் ஆகும் அப்படின்றத நான் இப்போ சோஷியல் மீடியாவில் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா Gate.ioலயோ KuCoinலயோ இந்த காயின் லிஸ்ட் ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வந்துட்டு இருக்கு. எக்ஸாக்டா எப்போ லிஸ்ட் ஆக போகுது, இந்த காயினுடைய பிரைஸ் எவ்வளவு அப்படின்றதுமே இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறி தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த காயினுடைய லான்ச்சிங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டே போனாங்கன்னா அது இந்த காயினுடைய எக்கோ சிஸ்டம்க்கு மிகப்பெரிய நெகட்டிவ் ஃபேக்டரா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிஸ்ட் ஆகும்னு நம்பி தான் நிறைய பேர், நிறைய யூசர் இந்த காயினை மைண்ட் பண்றாங்க, ஆக்டிவா இருக்காங்க. அந்த லிஸ்டிங்கை டிலே பண்ணாலே மோஸ்ட்லி நெகட்டிவ் சைன் இந்த காயினுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றத நான் சொல்லல, சோஷியல் மீடியால ஒரு எக்ஸ்பர்ட்டே சொல்லியிருக்காங்க. அட் லாஸ்டா ரெஃபரல் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்து நிக்கிறாங்க இல்லையா மைண்ட் பண்ணும்போது, ரெஃபரல் அப்படின்னாலே MLM கான்செப்டுக்குள்ள வந்துடும். அதாவது ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நீங்க ப்ரமோட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னா பரவாயில்ல, உங்களுக்கே அந்த ப்ராடக்ட் என்னன்னு சரியா தெரிய மாட்டேங்குது, அது உங்களுக்கு ரெஃபரல் பண்ணா அதிகமான காயின் வருமேன்னு சொல்றதுக்காக மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா மேபி ஃபியூச்சர்ல நீங்க இந்த காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலுமே நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க உங்க ஃப்ரெண்டுக்குன்றதுனால அவங்க இதுல யாராவது ஒருத்தர் அந்த காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த காயின் வந்து மேபி ஸ்கேம் பண்ணிட்டு வெளியே போனாங்க அப்படின்னா நீங்க எஃபெக்ட் ஆகலனாலுமே இன்டைரக்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த காயினோட ஒயிட் பேப்பர்ல இவங்க என்ன கான்செப்டை சொல்ல வர்றாங்கன்னே தெரியாததுக்கு முன்னாடி நீங்க இந்த ப்ராடக்ட்டை சரியா தெரிஞ்சுக்காம நீங்களே ரெஃபர் பண்றது சுத்த வேஸ்ட் தான். இந்த காயினோட டோட்டல் சப்ளை எவ்வளவு இருக்கும், யூட்டிலிட்டி எந்த மாதிரி கொடுப்பாங்க, ஒயிட் பேப்பர் எப்படி அமையும் அப்படின்னு தெரியாத வரைக்கும் நீங்க இந்த காயின்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே தவிர ஏர்னிங் கிடையாது.